வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலம் பல்வேறு கருத்துக்களை, நல்ல நல்ல தகவல்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த அடிப்படையில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அற்புதமான நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொன்றாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் டான்மேக் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம், தமிழ்நாடு வெள்ளைக்கல் நிறுவனம் என்ற நிறுவனம் குறித்து இன்று பேசுவோம். தமிழ்நாட்டில் தொழில் வளம் பெருகவும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகவும் அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அமைச்சர்களாக இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆகியோர் ஆட்சி காலத்தில் பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து தந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் ஜாகீர் பாளையம் என்கின்ற பகுதியிலே அமைந்துள்ள ஜாகீர் அம்மா பாளையம் பகுதியில் அமைந்துள்ளதுதான் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட், தமிழ்நாடு வெள்ளைக்கல் நிறுவனம். இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு 1979 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி. இந்த நிறுவனத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். சேலம் மாவட்டத்தில்தான் இந்த அரிதான இந்த மேக்னசைட் என்கின்ற அந்த தாது பொருள் கிடைக்கின்றது. அதை கொண்டு டிபிஎம் டெட்லி பேர்ன்ட் மேக்னசைட் மற்றும் எல்சிஎம் லைட்லி கால்சினைடு மேக்னசைட் என்கின்ற இரண்டு தயாரிப்புகளை நமது தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் தயாரிக்கிறது. இது எஃகு உற்பத்திக்கு, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு மிக முக்கியமான ஒரு அரிதான மூலப்பொருளாக அமைகின்றது. ரா மெட்டீரியல் மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் இந்தியாவில் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் கிடைக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் ஓமலூர் செல்லும் வழியில் ஜாகீர் அம்மாபாளையம் என்கின்ற பகுதியில்தான் கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சிக்கு கனிம பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம், தமிழ்நாடு வெள்ளைக்கல் நிறுவனம் என்று முழுமையாக தமிழிலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு தொழிற்கூடங்கள் அற்புதமாக திட்டங்களை வடிவமைத்து தந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தமிழகத்தில் 2026 மீண்டும் அமைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருபெரும் இதய தெய்வங்கள் நல் ஆசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய ஓயாது உழைப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.